வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இன்றைக்கி பள்ளி கல்வித்துறை தொடர்பாக ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இதில் முக்கிய திருப்பம் என்ன அப்படின்ற ஒரு அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆசிரியர்கள், ஆசிரியர் தேர்வர்கள், டிஎன்டிஇடி தேர்வர்கள் மற்றும் பள்ளி கல்வித்துறை தொடர்பான அறிவிப்புகளை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்க இந்த தகவலை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. என்னென்னா அதாவது பள்ளி கல்வித்துறை பள்ளி கல்வி இயக்குனராக பணியாற்றி இதுவரைக்கும் பள்ளி கல்வித்துறை இயக்குனராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் சா கண்ணப்பன் அவங்க தான் இருந்தாங்க. நமக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குனராக இருந்தது யார்? நம்ம கண்ணப்பன் அவங்க தான் இருந்திருக்காங்க. அவர்கள் எப்போனா 31 இந்த ஜூலை மாதம் 2026 அன்று வயது முதிர்வு காரணமாக அவங்க ஓய்வு பெற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து இந்த பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பதவியை அடுத்து யார் கவனிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். ஸோ அதற்கான தற்போதைய ஏற்பாடாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனராக பணியாற்றி வரக்கூடிய லதா அவர்களுக்கு பள்ளி கல்வி இயக்குனர் பணியின் முழு கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கான தகவலை பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையின் அறிவிப்பை அடிப்படையாக வச்சு வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது இப்போ முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நிரந்தர நியமனமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படின்னு பார்த்தா தற்போதைய தகவல் படி இது நிரந்தர நியமனம் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்ணப்பன் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் புதிய பள்ளி கல்வி இயக்குனர் நியமிக்கப்படும் வரையிலான நிர்வாக பணிகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு லதா அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது என்பது தான் இப்போதைய நிலை. ஓகேவா? இப்போ இதனால இனிமேல் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்ருப்போம். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா புதிய பள்ளி கல்வி இயக்குனரை அரசு நியமிக்கலாம். அந்த நியமனம் வரும் வரை தற்போதைய கூடுதல் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி துறையின் வழக்கமான நிர்வாக பணிகளை அவங்க கவனிப்பாங்க. வழக்கமான நிர்வாக பணியை கவனிப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் ஏற்கனவே நடைபெற்று வரும் பணிகள் இந்த ஒரு மாற்றத்தால் உடனடியாக நின்றுவிடும் என்று நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது எப்பவும் போல் வழக்கமாக நடக்கிறது மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். அரசாணைகள், நிர்வாக உத்தரவுகள், பள்ளிகள் தொடர்பான நடவடிக்கைகள், ஆசிரியர்கள் தொடர்பான நிர்வாக பணிகள் போன்றவை துறையின் வழக்கமான செயல்முறையின் அடிப்படையில் தொடர்ந்து நடைபெற வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டிஎன்டிஇடி தேர்வர்களுக்கு இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? இங்கே தான் பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். என்னென்னா இயக்குனர் மாறினாரே, அதனால் டிஎன்டிஇடி அறிவிப்பு மாறுமா, தேர்வு தேதி மாறுமா, முடிவுகள் பாதிக்கப்படுமா அப்படின்ற கொஸ்டின் எல்லாத்துக்கும் வரும். இந்த செய்தியை மட்டும் வச்சு அப்படி ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா டிஎன்டிஇடி தொடர்பான முக்கியமான அறிவிப்பு வர வேண்டும்னாலே அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தான் நம்ம பார்க்கணும். ஒரு அதிகாரி ஓய்வு பெறுகிறார் என்பதாலேயே தேர்வு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தேர்வர்கள் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு தகவலையுமே உடனே உண்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடாமல் அரசு அல்லது சம்மந்தப்பட்ட தேர்வு அமைப்பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்து உறுதி செஞ்சு நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாற்றத்தை நான் பார்க்குற விதம் என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு நிர்வாக பொறுப்பு மாற்றம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது ஒரு அதிகாரி ஓய்வு பெற்றிருக்காங்க, அவருடைய பதவி காலியாக இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் நிர்வாகம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதற்காக மற்றொரு அதிகாரிக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்து அவங்க கண்காணிக்க வச்சுருக்கிறாங்க. இதில் இருந்து உடனடியாக புதிய தேர்வு அறிவிப்பு வரப்போகிறது, டிஎன்டிஇடி தேதி மாறப்போகுது, புதிய அரசாணை வெளியாக போகுது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. சரியா? அப்படி ஒரு தகவல் வர வேண்டும், அப்படி ஒரு தகவல் வர வேண்டும் அப்படின்னா அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகணும் நமக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் எதிர்காலத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் இனி பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான நிர்வாக நியமனங்கள் மற்றும் அறிவிப்புகள் வரும்போது கவனமாக நம்ம இருக்கணும். குறிப்பாக ஆசிரியர்கள் மற்றும் டிஎன்டிஇடி தேர்வுகள் தேர்வர்கள் 3 விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று என்னென்னா புதிய பள்ளி கல்வி இயக்குனர் நியமனம் தொடர்பான ஒரு அறிவிப்பு. ரெண்டாவது என்ன கவனமாக இருக்கணும்னா டிஎன்டிஇடி மற்றும் ஆசிரியர் பணியிடங்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
பார்க்கணும். 3வது பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலிருந்து வெளியாகும் புதிய அரசாணைகள் மற்றும் உத்தரவுகள் என்ன அப்படின்றத நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். இந்த 3 விஷயங்களில் தான் அடுத்தடுத்த முக்கியமான தகவல்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இன்றைய செய்தியின் மையக்கருத்தை ஒரே வரியில் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, பள்ளிக்கல்வி இயக்குனராக இருந்த முனைவர் சா கண்ணப்பன் அவங்க வந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் வந்து பொறுப்பு தற்போது லதா அவங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. புதிய நிரந்தர இயக்குனர் நியமனம் தொடர்பான அடுத்த அறிவிப்பை வந்து அரசு வெளியிட வேண்டியிருக்குது. அவங்க தான் வெளியிடணும். இதுதான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு உறுதியான தகவலாக இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து டிஎன்டிஏடி தேர்வர்கள் குறிப்பாக ஒரு விஷயத்த நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. யாராவது ஒரு யூடியூப் வீடியோவில் இதனால் அடுத்ததாக கண்டிப்பாக இதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதை உடனே வந்து அதிகாரப்பூர்வ தகவல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு தான் அது உறுதியான தகவலாக இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் வந்து அடுத்தடுத்த அதாவது டீச்சர் எக்ஸாமுக்கு தேவையான நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காமன் டெட் எக்ஸாம் கூட இனி வந்து வர இருக்கக்கூடிய நாட்களில் திடீர்னு வரலாம். ஸோ வந்து இப்போ இருந்தே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டெட் எக்ஸாம் நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? நாளை இல்லைனா நாளை மறுநாள் இருந்து அந்த நோட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நோட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து அந்த ஓல்டு வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டடி நோட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படியே இந்த டெட் எக்ஸாம் ரிலேட்டடான நியூஸும் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து ஒரு பக்கத்தில் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் சில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ வந்து நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக அந்த நியூஸை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எக்ஸாம் டைமில். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த நியூஸ் வந்து ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.